அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளெல்லாம் இயேசுவின் சமாதானம் உங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும். உங்களை சூழ்ந்திருக்கிற எப்பேற்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சியிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாகவே அவர் மாற்றி விடுவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22வது ஒரு எச்சரிப்பின் வசனத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இந்த சமுதாய மக்கள் மத்தியில பிறருமை ஏமாற்றாமல் இருக்க கவனமா இரு என்று கேட்டிருப்போம். பிறரினை ஏமாற்றாமல் உண்மையா இரு என்று வேதம் போதிப்பதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அதே வேதம் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு என்று போதிக்கிறது. ஒரு விசுவாசிக்கு தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் தருணங்களை பிசாசு கொண்டு வருவான். எப்படி? அவர்கள் கேட்கிற வல்லமையான உயிருள்ள விடுதலை கொடுக்கும், சுகம் கொடுக்கும், அபிஷேகத்தை கொடுக்கும், ஆச்சரியமான பதிலை கொடுக்கும், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும், சாத்தானை ஜெயிக்க வைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல், அதன்படி நடக்காமல், அதற்கு நம்மை நாம் தாழ்த்தி விடாமல், அதுபடி வாழாமல் நாம் போகும்போதெல்லாம் அந்த வசனத்தின் மகிமை, அந்த வசனத்தின் அற்புதங்கள் நமது வாழ்விலே செயலற்று அது போய்விடும். இன்றைக்கு சத்ரு ஏராளமான விசுவாச கிறிஸ்தவர்களை இப்படித்தான் ஏமாற்றி இருக்கிறான். எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் போதனைகளை. ரேடியோவில் கேட்பார்கள், சபையில் கேட்பார்கள், யூடியூப்பில் கேட்பார்கள். யாரோ வந்து சொன்னால் கேட்பார்கள், அங்கே சொன்னால் கேட்பார்கள், எங்கே சொன்னால் கேட்பார்கள். கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எத்தனை போதனைக்கு கீழ்ப்படிந்தீர்கள், எந்த போதனைப்படி நீங்கள் நடந்திருக்கின்றீர்கள் என்று இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் அல்ல. கேட்பது எதற்காக என்றால் அதன்படி நடப்பதற்காக, கீழ்ப்படிவதற்காக, செயல்படுவதற்காக. இயேசு ஒருவனை பார்த்து, நான் சொல்லுகிறேன் எழுந்து நட என்றார். அப்ப சொன்னதை கேட்டார்கள் அல்லவா? அவர்கள் எழுந்து நடக்க வேண்டும். அப்போது அற்புதம் நடந்தது. வலையை போடு என்றார். மீன் கிடைக்காத சமுத்திரத்தில் வலையை போடு என்றார். அவர் சொன்னார் அல்லவா? கேட்டிருக்கிறோம். வலையை போட வேண்டும். நான் வலையை கையிலே வைத்துக்கொண்டு அலுலையா அலுலையா என்று 1000 முறை சொல்லி கொண்டிருந்தால் வலைக்கு மீன்கள் வருமா? உணர்ந்து பாருங்க. ஆகவே அன்பானவர்களே, வசனத்தை கேட்பவர்கள் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் அல்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, நம்மையே நாம் ஏமாற்றும் நேரம் கொள்ளும் நேரம் எது தெரியுமா? கேட்கிற போதனையின்படி நாம் நடக்காமல் இருக்கிற காலங்கள், நேரங்கள் தான். உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு கருத்து தருது எவ்வளவு ஆழமான சத்தியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆஹா ஓஹோ என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அதன்படி நடந்தீர்களா? இதுதான் நம்ம ஏமாற்றிக் கொள்ளும் நேரம். கீழ்ப்படிவோமா? நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளும் நேரம் விசுவாசிகளுக்கு பிசாசு கொண்டு வருகிறான். உம்முடைய வல்லமையான உயிருள்ள விடுதலை கொடுக்கும், சுகம் கொடுக்கும், அற்புதம் கொடுக்கும் வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காமல் போகிற நேரங்கள். ஓ, எங்கள் வாழ்வில் எத்தனை மாதங்கள், வருஷங்கள் அப்படியாய் போயிருக்கிறது. எங்களை மன்னியும் அப்பா. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை மன்னியும் தேவனே. கழுவி சுத்திகரியும் தேவனே. அப்பா, இன்று முதல் பரிசுத்த ஆவியான ஒரு புதுபலன் தந்து உம்முடைய வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, ஆசீர்வாதத்தின் உச்சத்துக்கு வந்தவர்களாக, அபிஷேகத்தில் நிலைத்தவர்களாக நான் நடக்க
எங்களுக்கு பலன் தாரும் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.